அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சாப்பிடும் போது இதையெல்லாம் செய்தால் கஷ்டம் வரும். ஒரு எளிமையான நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த பதிவில் பதிவு செய்ய இருக்கிறேன். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. சாப்பாடு தானே அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அது இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நிறைய ஆதரவற்ற இல்லங்களை கடந்த கொஞ்ச நாட்களாக நான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கேன். அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை சித்ரா பௌர்ணமிலேருந்து அறிமுகப்படுத்தி ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை செய்துட்ருக்கிறேன். நாம் உணவு கொண்டு போன உடனே அவங்க முகத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷமோ, அவங்க தட்டை தூக்கிட்டு வரும்போது அவங்க கண்ணில் இருக்கக்கூடிய ஏக்கத்தையும் பார்க்கும்போது தான் சாப்பாடு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நம்ம நினச்சதை சாப்பிட்றோம், நினச்சதை ஆர்டர் போட்டு சாப்பிட்றோம், நினச்சதை செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் எவ்வளவோ பேர் சாப்பாடு இல்லாமல் அடுத்த வேளை சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அப்படி ஒரு அரிய மிகுந்த நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான இந்த சாப்பாட்டை சாப்பிடும்போது இந்த தவறுகளெல்லாம் தயவு செய்து செய்யாதீங்க. அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் நீங்கள் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்புனீங்க அப்படின்னா 9366920442 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. சாப்பிடும்போது நின்றுக்கிட்டே சாப்பிடக்கூடாது, கோவப்பட்டுக்கிட்டு சாப்பிடக்கூடாது, அழுதுகிட்டே சாப்பிடக்கூடாது. ஏதாவது திட்டாங்க அப்படின்னா ஒரு சிலலாம் அழுதுகிட்டே அப்படி கண்ணீர் சாப்பாட்டில் வடியும். அப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது. டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடக்கூடாது. அது மாதிரி கட்டில் அமர்ந்து சாப்பிடக்கூடாது. அது மாதிரி காலை நீட்டிக்கிட்டு தட்டை கையில் எடுத்துக்கிட்டு அதை மாதிரி சாப்பிடக்கூடாது. அதை மாதிரி வாசப்படியில் உட்காந்து சாப்பிடவே கூடாது. நிறைய பேர் செய்யக்கூடிய தவிர ஸ்நாக்ஸ் தாங்க சாப்பிட்றேன் அப்படி ஒரு கிண்ணத்தில் போட்டு வாசப்படியில் உட்காந்து சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வாசப்படியில் அமர்ந்து சாப்பிடக்கூடாது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த சிங்கில் போய் தட்டை போடுற வரைக்கும் கையை நக்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டு முடிச்சோடனே தட்டில் கை கழுவுற பழக்கம் கூடவே கூடாது. இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு சின்ன விஷயமா தான் தெரியும். ஆனால் சாப்பாடு இல்லாமல் வாழ முடியுமா? அப்போ அந்த சாப்பாடுக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும். சாப்பிடும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் சாப்பிட்ற பொருளையுமே ரசித்து அந்த சாப்பாட்டை நமக்கு கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி அந்த சாப்பாட்டின் மூலமாக நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு அதன் பிறகு தாங்க சாப்பிடவே செய்யணும். சாப்பாடு தானே, பசிக்கு சாப்பிட்றோம் அவ்வளோதானே அப்படின்னு அலட்சியப்படுத்தாதீங்க. உணவு அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு சிலர்லாம் கேட்டால் அந்த அரஜான் வயிற்றுக்காண்டி தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உணவை வீணாக்காமல் சாப்பிடும்போது மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுங்க. அது மாதிரி வடக்கு நோக்கி அமர்ந்து சாப்பிடவே கூடாது. ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். மகா பெரியவாவின் அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.